இந்த யூஜி முடிச்சு வர்றாங்க இல்லையா? நீங்க ஒரு 12த் முடிச்சு ஒரு 3 இயர் காலேஜ்ல டிகிரி முடிச்சு வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸோடைய மைண்ட் செட் அண்ட் அவங்களுடைய ஸ்கில் லெவல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 40,000க்கு சேலரி தரக்கூடிய அளவுக்கோ, இல்ல ஒரு 25,000, 30,000 சேலரி தரக்கூடிய அளவுக்கோ, தட் மச் நாலேட்ஜ் வந்து இல்ல. நான் சொல்றது கம்யூனிகேஷன் லெவன்ட்டா இருக்கட்டும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், இது எதுவுமே இல்லாம வரத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப மாஸ்டர் அப்படிங்கிறது கம்பல்சரி பண்ணணும். அப்ப எகைன் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப மாஸ்டர் ஒரு ஸ்டூடண்ட் படிக்கணும்னாலே, திரும்பவும் மறுபடியும் ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இதுவே நம்ம திரும்பவும் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம, இப்போ எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் டி மே மே இத எடுத்து படிக்கிறாங்க. இப்போ நீங்க இன்னொரு விஷயம் இதில கவனிக்கலாம். இப்போ ஏற்கனவே இதில யூஜி படிக்கிறாங்கல்ல. ம். யூஜியில் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஆமா. படிக்கிறான், இல்லை பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இல்லைன்னா பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கிறவன் எம்பிஏ ப்ரிஃபர் பண்ண மாட்டான். திரும்பவும் போய் 2 இயர்ஸ் எம்பிஏ மறுபடியும் காலேஜில் படிப்பாங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி கிடையாது. ஒண்ணு அவன் அப்ராடில் போய் ஃபாரின் யூனிவர்சிட்டீஸில் படிக்கணும், இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமில் ஒரு எம்பிஏ பண்ணிப்பாங்க.